எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வெள்ளைப்புழு வந்து வேக வச்சு சாப்பிட போகிறேங்க. இல்லைங்க, சும்மா சொன்னேன். அன்றைக்கே வந்து மைக்ரோ க்ரீன் எல்லாம் போட்டு வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து முளைப்பெல்லாம் பெருசு பெருசாக வந்துருச்சு அப்படின்னு பாருங்கள். இதை வச்சு ஸ்பெஷலாக ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமைங்க, புள்ள குட்டிங்களாம் வீட்டில் இருக்குதுங்க. அவளுங்களுக்கு வந்து அரைப்பெல்லாம் தேய்ச்சி தலைக்கு தண்ணி வாத்துடணும். என் இடுப்பெலும்புலாம் உடைய போது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்தாங்க, இதுல அந்த வேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேரை மட்டும் விட்டுட்டு அந்த மேல உள்ளதை கிள்ளி குண்டால போடுங்க. இதை மட்டுமா? நான் அப்படியே பிள்ளைங்களுக்கு அரப்பு தேய்க்கிறதுக்கு ரெடி பண்றேன், நீங்க அதை பண்ணுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தட்டைப்பயிராட்டும் பச்சை பயிராட்டும் ஊற வச்சு முளப்பு கட்டி வேக வச்சு சாப்பிடுவோம். இல்லைன்னா கடைஞ்சி அதை அப்படி சாப்பிட்றத விடங்க இந்த மாதிரி மைக்ரோ க்ரீன், இது பேர் வந்து மைக்ரோ க்ரீன் ஆமாங்க. இந்த மாதிரி மைக்ரோ க்ரீன் நாட்டை ரெடி பண்ணி சாப்பிட்றது தான் இன்னும் வந்து உடம்புக்கு நல்லதாம்மா. அதுவும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இது. அதனால ட்ரெண்டிங்காக இருக்கிறத நம்மளும் வந்து செஞ்சு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா இது இந்த முளப்பாரி கோயிலுக்கு வைக்கிற மாதிரி அது மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து என்ற கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை பயிருங்க. பச்சை பயிரோட முளப்பு எல்லாம் ஃபுல்லாக மைக்ரோ க்ரீன் முளப்பு கிடையாது. இது வந்து கொள்ளு போட்டு வச்சுக்கோ. இப்போதைக்கு இது ரெண்டில் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கிறோம், ரெடி பண்ணி. இங்கே பாருங்க எத்தா சோடு வந்துருக்குது பாருங்க, நல்லா வளர்ந்து ஒரு இது பாருங்க எத்தா வளர்த்தி இருக்குதுன்னு. முளப்போட இது சத்து அதிகமாக. ஆமாங்க, இதுதான் அதான் மைக்ரோ க்ரீன் ஆமா இது பேரு. பயங்கர ட்ரெண்டிங். அது போட்டு தண்ணி ஊற்றி வச்சா வந்துருது, நல்லதுதான், போனிக்கலாம். சரிங்க, நம்ம வேலையை ஆரம்பிப்போங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 தடவை போட்டு அரப்பு தேய்ச்சி குளிச்சு விட்ருவோம். இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, இனிமேல் 3 தடவை போட்டு கழுவி விட்டுறணும் தலையை நல்லா. காத்தால் பள்ளிக்கூடம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேரத்திலே தலைக்கு தேய்ச்சி தண்ணி வாத்து விட்டு ஒன்று வெயிலில் நேரம் இருந்தால் வெயிலில் காய வைப்போம், இல்லைன்னா போய் பேன் காற்றுல உட்காந்து காய வச்சு விட்ற வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமைங்களா, லீவு தான், வீட்டில் தான் இருக்கிற ஆளுங்க. அதனால் வந்து ஒரு 11 மணிக்காட்ட இப்போ நல்லா உச்சி வெயில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. தலையில் நல்லா தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கழுவுனோம்னா நல்லா பொசுன்னு பஞ்சு முட்டாயாட்டம் ஆயிரும். அதுவும் தவிர கண்ணுக்கு குளிர்ச்சி ஐஸு நான் போட்டு கழுவிட வரைக்கும் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும். அதுவும் மெயினாக இந்த வெயிலுக்கு தாங்க இதோட மகிமை வந்து அந்த வெயில் டைம்ல தான் நமக்கு தெரியும். தலையில இருந்து உடம்பு வரைக்குமே தேய்ச்சி குளிச்சுடலாம். ஆமா, ரொம்ப நல்லது. பாருங்க நான் வேணுங்க முதல்ல பெரிய பிள்ளைக்கு இந்தியா தங்க பிள்ளை வாடி தேய்ச்சிக்குவியாமா. முதல்ல பெருசுக்கு தேய்ச்சி அவளை ஃப்ரீ பண்ணி விட்டாதான் சின்னதுக்கு. ஏன்னா வந்து பெருசு நம்ம சொல்ற பேச்சு கேட்கும், சின்னது வந்து அது சொல்ற பேச்சு தான் நம்ம கேட்கற மாதிரி. அதனால முதல்ல இவளுக்கு வந்து எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இப்படி கரைக்க இங்கே வருங்க நுரைய மேலேயே. அவ்வளோதாங்க, இது பெரிய வேலையில் இல்லைங்க. தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வகடு எடுத்து நம்ம தேய்க்க வேண்டியதான். அதால் பள்ளிக்கூடத்துக்கு போகிற அவசரத்தில் தேய்ச்சி விட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே தலைக்கு தண்ணி ஊற்றி விட்ருவோங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் தான் பார்த்தீங்களா, வீட்டில் தான் இருக்கான்னு பொறுமையாக தேய்ச்சிருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டு நம்ம தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கழுவுனோம்னா நல்லா இன்னும் எஃபெக்ட். இதில் எல்லா பக்கமும் சொட்டை இல்லாமல் தேய்ச்சிட்டு இதில் மெயினே பார்த்தீங்கன்னாங்க எல்லா பக்கம் வகுடு எடுத்து தேய்ச்சிட்டு இப்படி மசாஜ் பண்ணிட்டு ஊற வைக்கிறது தான். இப்படி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருணும். அங்கே பாருங்க அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அங்கே தங்கப்பிள்ளை என்ன பண்றீங்க? பிச்சு கொடுக்குது. ஹெல்ப் பண்றீங்களாடி? பட்டுப்பூச்சி சொல்லிட மாட்டா ஹெல்ப் பண்ற ஆயாக்குன்னு. தங்கமே வேலை செய்யற சொல்லிடுமா. எப்படி கட் பண்ணி கொடுங்க? வேற மட்டும் கட் பண்ணி கொடுத்து அத தூக்கி போட்டு நாலா மூணா கட் பண்ணிருக்கேன். அவளுக்கு தெரிஞ்சு செய்யறது அளவுக்கு அது. தமிழினி வா, அடுத்து உனக்கு தான் ஒரு பாப்பா அதை வச்சுட்டு ஒரு ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு. பெருசு பாத்தீங்களா, கூப்பிட்ட உடனே ஓடி வந்தது பாத்தீங்களா. அந்த பொடுசுங்க பண்றது தாங்க தாங்க முடிய மாட்டேங்குது. நிறைய ஒரு பாப்பா 2வது பிள்ளைங்க தான் நம்மள ஆட்டி படைக்குதுங்க. வா, மூத்தது மோளை கடைசியில காலைன்னு கடைக்குட்டி. எல்லா வீட்லயும் கடைக்குட்டி அப்படித்தான் இருக்கு. சில்லுன்னு இருக்காடி தங்கம், சில்லுன்னு தான் இருக்கும். இது என்னது தேய்க்கிறது? அரப்பா?
அன்னாடு வாரத்துல 3 வருஷம் 2 வருஷம் தேய்க்கிற அவளுக்கு தெரியாது அரப்புன்னு. கையில பட்டா நல்லதுதான், கழுவிக்கலாம். இங்க எங்க மூஞ்சி காட்டு. இல்ல மூஞ்சில இல்ல படல. அக்காவோட மூஞ்சி பத்தியா? அக்கா எப்படி பண்ணி அக்கா ஃபேஸ் மாஸ்க் போட்டு வச்சிருக்கா. அங்க பாரு அக்கா மூஞ்சி பாரு. வெள்ளையா மூஞ்சி அழகா. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க முக்கால்வாசி க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க நூடுல்ஸா அது நூடுல்ஸ் மாரி தொங்குது. நல்லா இன்னொரு காவாசி தாங்க இருக்கு. பிள்ளைங்களுக்கு தலைக்கு அரப்பு தேய்ச்சோம் பார்த்தீங்களா, நல்லா 10 நிமிஷம் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. இனி போய் அவளுக்கு தண்ணி வாத்து விடணும். அத்தை நீங்க இதை இருக்கிறத க்ளீன் பண்ணுங்க, நான் தண்ணி வாத்து விட்டு வந்துடுறேன். அப்புறம் தண்ணி வாத்துட்டு அதுக்கப்புறம் புதினா சட்னி கரைச்சிக்கலாமா? புதினா பொரிச்சுக்கலாம். சரி, நான் அப்போ தண்ணி வாத்தி விட்டுறேன். தண்ணி வாத்தி விட்டு வாங்க பொரிக்கலாம். இங்க பாருங்க எப்படி தலையை கம்பிட்டு நிக்கிறதா. தண்ணிக்கு மாங்காய் சரி நில்லு, என்னை நினைச்சு விட்டுறாத. நீச்சல் அடிக்கிறீங்களா? அவ்வளோதாங்க, தலைக்கு தண்ணி வாத்து விட்டாச்சுங்க. அக்காலும் தங்கச்சி வெயில நின்று காய வச்சுட்டு இருக்கிறாளுங்க. நம்ம அதுக்குள்ளே சட்னிக்கு வந்து புதினா தலைக்கு லீட் போய்க்கலாம். இங்கே பாருங்க எங்களோட புதினா தோட்டம். இங்கே மட்டும் தனியாக புதினாக்கே விட்டுட்டோம். நல்லா வருது. இந்த இடத்துல கொஞ்சம் உரம் நிறையா இருக்குது, இந்த சாணி குப்பை அது இதுன்னு, அதனால நல்லா வருது. இங்கே பாருங்க ஒன்று எத்த சூடு. அரிய ஆரம்பிச்சிட்டிங்களாங்க? அரிஞ்சு போட்டுல சீக்கிரம் பண்ணிக்கலாம். ஆமாம், பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி விட்டீங்களா? எல்லாம் காய வைக்கிறாள் வெயில். காயிட்டு போதுமான கொஞ்சம் பொடியை போட்டு போதுங்க, உள்ள வெந்துரும். அது எப்படின்னு முளப்பு சீக்கிரம் வெந்து போயிடும் அப்படியே பூவாட்டம். சரி, நானும் இந்த புதினாவை ஆஞ்சு வைக்கிறேன். ஆஞ்சு வை. ஐசு அரிஞ்சிட்டு எடுத்து மாவுல கொட்டிட்டேன். கலக்கி இருக்குங்க கொட்டி கலக்கி கொட்டி நல்லா ஒரு கலக்கிட்டு வைங்க. உப்பு போட்டுக்குது ஐசு இதுல மாவுல போட்டேங்க. உதிரி சேமியம் வேற இருக்கு. தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அவ்வளோதாங்க, 2 அடுப்பையும் வந்து ஒட்டுக்கா பற்ற வச்சாச்சு. அந்த பக்கம் அத்தை வந்து பணியாரம் சுட போகிறாங்க. நான் சட்னிக்கு வந்து இந்த பக்கம் எல்லாம் தாளிச்சு சுட போகிறேன். 2லையும் போட சீக்கிரம் ஆகி போகும். இந்த செட்டப்பையே கொண்டு போய் அங்கே போட்டோம்னு வைங்க, நல்லா இந்த நேரத்துக்கு கரெக்டாக பணியாரம். அது ஒரு டம்மு டீயுமே அது ஒரு பணியாரம், ஒரு தக்காளி. அது வந்து நம்ம மைக்ரோ கிரீன் பணியாரம் அப்படின்னு வித்தோம்னு வைங்க, படார்னு தரலாம் எல்லாரும். அதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை, அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. கைவசம் நாங்கள் நிறையா தொழில் கற்று வச்சுருக்கோம் பாருங்க. கடை ஓட்டலாம் பாப்பா நீ. ஆமாங்க சார், கம்மங்கூழ் கடையோட இதையும் சேர்த்து வெயிலாத்துக்கு நல்லா. தேங்காய் கடலைப்பருப்பை வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. இனி நம்ம சட்னிக்கு இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் வந்து ஒட்டுக்கா அப்படியே கொட்டிட வேண்டியது. வணங்கிட்டு இருக்கட்டும். ஒரு துளி உண்டு புளி, அவ்வளோதான். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் புதினா தலையை கொட்டிக்கணும். பணியாரடி ஒட்டாக வச்சு கல்லில் நெகத்துலேயும் சீத்தாக்கா இருக்குதுடா. ஒட்டாட்டம் நம்ம புதினா தலை அவங்க மனம் வளர்க்குறேன். அவ்வளோதாங்க. இந்த புதினா தலை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம இறக்கி சட்னி அப்புறம் ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதுதான். வயசு மொதல் இடத்துல மொறு வந்து சேர்த்துக்கலாம். இங்கே வாரேன் அப்படியே பொண்ணு நேரமும் அப்படியே எப்படி மொறுன்னு இருக்கு, தொடாம வருது ஐஸ். அப்படியே சோக்கு இருக்குதாட்டா.
அவ்வளோதாங்க, சட்னிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீ இதை ஆறட்டும்னு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதாக கொண்டு போய். அவ்வளோதாங்க, நான் போய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இவளுகளும் தலையை காய வச்சிட்டாளுங்க. இன்னும் வந்து பெரியவளுக்கு இன்னும் கொஞ்சம் காயணும் முடி. அவளுக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு. அவ முடிய பாருங்க. திரும்பி காட்டிடுற முடிய. ஏய் பஞ்சு மிட்டாய், அஞ்சலி பாப்பா மாதிரியே இருக்கிறா பாருங்க. தங்க நீ யாரு? பஞ்சு மிட்டாயா? இல்ல இப்படி இருந்தா நீ என்ன சொல்லுவ? உன்னைய முடி இப்படி இருந்தா திரும்பி சொல்ல, அந்த பக்கம் சொல்லு. நீ அடிக்கிற நீ அஞ்சலி பாப்பாவா தமிழினியா? மாத்தி அஞ்சலி பாப்பாவை கொடுத்துட்டாங்களாட்டு நமக்கு. இங்க பாருங்க, நம்ம தமிழினி காணோம். எங்க இருக்கிறா நம்ம தமிழினி? அஞ்சலி பாப்பா நிக்குது. தமிழினிதான் அஞ்சலி பாப்பா. சரி போய் நீ இன்னும் கொஞ்சம் காய வைக்கணுந்தியா. பனியார் சாப்பிட்டு போய் காய வைப்பா. முடி ஆஞ்சிருச்சா சாமி? தங்கம் முடி ஆஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் காய வேணும், காய வேணும். மண்ணள்ளிட்டு போறோம். சட்னிக்குள்ள ஓட்ட வேலை. ஏ ரவுடி ரங்கம்மா கிளம்பிட்டா. ட்ரெஸ்ல துடைக்காத. ஏன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? போதுவா இதுல தொட. சொல்ற பேச்ச துளி கூட கேட்கறது இல்லைங்க. நீங்க தான் சொல்றீங்க சமத்து பிள்ளை அழகு பிள்ளைன்னு. சரியான குறும்பு பிள்ளைங்க வேற என்னை பேச விடுதான்னு போகணும். நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் நாம உங்ககிட்ட. நான் போய் பனியாரம் சாப்பிட்றேன். ஏன் நாங்க போகணும்? உளுந்துடாதீங்க வாங்க. சரி ஆயா பணியாரம் போடுறாங்களா, சாப்பிடுங்க வாங்க. உட்காருங்க, கட்டல உட்காருங்க. இன்னைக்கு பாருங்க, வாழை இலையும் கிடையாது, தேக்கு இலையும் கிடையாது. இன்னைக்கு வந்து வாழைப்பூ இலை. நம்ம மரத்தில் வந்து வாழைப்பூ இருந்ததுங்க. அதை வந்து உடச்சிக்கிட்ட, இந்த இதை மட்டும் உடச்சிக்கிட்ட சாப்பிட்றதுக்கு. இப்போ பிள்ளைங்களுக்கும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா சாப்பிட. அது நல்லா போய் கழுவிட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு. ஆளுக்கு ஒன்று தருவோமா? உட்காருங்க, அங்க போய் உட்காரு. பஞ்சு முட்டா தாச்சி. அதுதான் ஒரு டைம் தான் அக்காக்கு சொன்ன போய் உட்கார்ந்தா. உனக்கு இப்ப 100 டைம் சொல்றேன், அப்ப கூட போய் உட்காரல. போய் உட்காரு போ. கடைசி புள்ளினால எல்லா வீட்லயும் வாழுத்தா. எங்களுக்கு டபுள் வாழா இருக்கு. ஊர்ல இருக்க வாழை பூரா இங்கதான் இருக்குது ஒண்ணு. சரி உட்கார். சுட்டு போட போ மண்ணுக்கு. ஆயோ பாரு சுடலையா? அப்பதான் ஆயோ இறக்கிட்டு வர, அதுக்குள்ளே ஆறி போச்சா? சாப்பிடாத கூட தண்ணி காட்டு தமிழினி. தமிழினிக்கு வை முத தங்க பிள்ளை. 2 பேருக்கு வைங்க. எல்லாத்துக்கும் இந்த அவத்து வச்சா. இன்னும் கொஞ்சம் வேணுமா? சில குட்டிக்கு புட்டி சட்னி 3 உனக்கு 3 இங்க சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. சரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். நீ சாப்பிடுங்க, அம்மா தருவாங்க. நீ சாப்பிட்டு வாங்கிக்க மறுபடியும் சாப்பிடு. இந்தாங்க போது போ. சட்னி வச்சுக்கோங்க. முடி வருதா? முடி தண்ணி ஊத்துறோம்ல காஞ்சிட்டு, அப்புறம் அதனாலதான் வருது. அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறமேல கிளிப் போட்டுக்கலாம். ஐஸ் சட்னி ஓட்டுக்கோ. முடி வந்தா கம்மன் இருக்கணும். மொட்டை அடிச்சா வலிக்குது. மொட்டை அடிக்கிறக்கு கூடுது. அது உன்னோட வளர்த்தியா முடி வச்சிருக்காங்க அக்கா. அவ மட்டும் சீனு போடல. பாத்தியா சீனு? அவ இடுப்புங்கேயே வாங்குற, அவ கூட கம்முன்னு இருக்கிறா. 1.5 முடி வச்சுட்டு சும்மா ஓவரா பண்ண. அஞ்சலி பாப்பா கொஞ்சம் அது வேணா அப்படித்தான். அஞ்சலி பாப்பா மாதிரியே இருக்குது.
என்ன தங்கம்? பணியாரம் வேற லெவல். வேற லெவலா? சட்னியும் வேற லெவல். புதினா சட்னிக்கு பணியாரத்துக்கு சூப்பரா இருக்கு உண்மையாலும். இங்க பாருங்க, நம்ம அந்த உள்ள போட்டதெல்லாம் பாருங்க, அப்படியே பூவாட வெந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. அந்த இது இதெல்லாம் அது முளப்பு தானே சீக்கிரம் வந்து நல்லா வெந்து கண்ணாடியாட்ட ஆயிடுச்சு அது. சூப்பரா இருக்கு. புதினா சட்னிக்கு செம்மையா. அது இதெல்லாம் வரிச்சு அந்தெல்லாம் வதக்கி அந்தெல்லாம் ஆட்டி இதெல்லாம் தின்னாச்சு. உனக்குமா அது குடுவிட்டு வந்து உட்காந்து வாங்கி திங்குது பாரு. மெரி தங்கத்துக்கு ஒரு வாய், அவளுக்கு ஒரு ரூபா இவளுக்கு ஒரு ரூபா. நம்ம இந்தியாவை தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? பெரிய பாப்பாவே காணோம், சின்ன பாப்பாவே காமிக்கிறேன்னு இந்தியாவையே காணமே ரொம்ப நாள். அவள் ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் இருக்கிறது இல்லை, இல்லைன்னா அவளையும் தான் காட்டுவோம். இன்னைக்கு லீவு, அதனால அம்மனி வந்துட்டாங்க. ஆனா அவங்களாம் போயிட்டாங்க. போயிட்டா யாரு போயிட்டாங்க? தங்க பிள்ளையா ஊட்டி விட வருவா. போனாங்க வீடியோ பார்க்கணுங்கிறான். உனக்கு பற்றி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க நிறையா. எங்கே போகிறாங்க? வீடியோல பார்ப்பாங்க. அவ்வளவுதாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு மாவுல போட்டு பணியாரம் சுட்டு சாப்பிட்டு பாருங்க. அதுவும் புதினா சட்னி வச்சு சூப்பரா இருக்கு, வேற லெவல். சூப்பரா இருக்கு. இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கடவுனுக்கு குருசாமிக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். கிளீஸ் வருது பாரு பொறுத்தான. கிளீஸ் கொஞ்சம் வயசாமி முது மண்ணாவதுல அவன் தூக்கி கீழே ஓட தான் நிற்கிறான். கிளீஸு கொஞ்சம் வச்சிரு, எல்லாத்துக்கும் வைக்கும். சாப்பிட்டுக்கோ.